இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக மட்டும் இல்லை, இது உங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்க. நான் ரொம்ப நாளா இதை கேட்டுட்டு இருக்கேன், இதுக்காக நான் வீடியோ போஸ்ட் பண்ண ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ, உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ, இல்ல நீங்க பேசிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கோ தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நீங்க சோசியல் மீடியாலையும் சரி, நேர்ல பார்க்கும்போது சரி, நீங்க கொடுக்குற அன்பு வந்து அவ்வளோ எல்லாம் இருக்கு. கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே, கமெண்ட்ஸ்லையும் சரி, ஃபேன் பேஜஸ் வந்து எல்லாரும் போடுற போஸ்ட்லையும் சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்க உங்க முகத்தை நேர்ல பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ, அதே மாதிரி நீங்க ஒரு போஸ்ட் போடுறதுலயோ இல்ல அந்த வார்த்தைகளை எழுதுறப்போ, அது நான் படிக்கிறப்போ அந்த சந்தோஷம் அது எனக்கும் தெரியும், இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் உழைக்கிறேன், என்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் உழைக்கிறேன். அதுல நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரியும்போது பெருமகிழ்ச்சி. எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அங்க ஒரு சின்னதாக கெட்டது இல்லாம இருக்காது. எதுக்காக சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஃபேஸ்புக்ல வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வச்சிருந்தேன், என்னோட பேர்ல வெற்றிவர்சன் தார் அப்படின்னு வச்சிருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் யாரோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி யாரோ தப்பாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் அது என்னோட ஐடி இல்லைன்னு சொல்றதுக்காக தான் நான் வெரிஃபிகேஷன் வாங்கினேன். காசு கொடுத்து தான் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் வாங்கி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸ்புக்லேயும் என்னோட பழைய ஃபோட்டோஸ் இருந்தது, நான் எனக்கு தேவையான எடுத்துட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். நான் ஃபேஸ்புக்கில் இல்லை. ஆனால் இன்ன வரைக்கும் என்னோட பேரை பயன்படுத்தி, என்னோட புகைப்படங்களை பயன்படுத்தி ஃபேஸ்புக்கில் வந்து யாரோ தவறான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. தேவையில்லாம எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறது, காசு கேட்கறது, பொண்ணுங்க கிட்ட தப்பா பேசுறது, இந்த மாதிரி இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அது நான் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஏன் இதை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக மட்டும் இல்லை, இது உங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அதை நான் நினைச்சு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, அது நான் இல்லை. ஸோ எதுலையும் பேசி மாட்டிக்காதீங்க. இந்த இது வந்து நான் ரொம்ப நாளா இதை கேட்டுட்டு இருக்கேன், இதுக்காக நான் வீடியோ போஸ்ட் பண்ண ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன். பட் சரி, நான் 2-3 இடத்துல போடணும்னு நினைக்கிறப்ப என்னால் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் போயிட்டே இருந்தது. இன்னைக்கு நான் போஸ்ட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஷூட்டே பண்ணேன். ஸோ இந்த வீடியோ நீங்க யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம், ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு சமூக ஊடகங்கள்ல நான் யார்கிட்டயுமே பெருசா இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது இல்லை, நான் யார்கிட்டயும் பேசுறது கிடையாது. நேரில் பார்க்கும்போது கூட பேசிடுறேன், ஆனால் வாட்ஸ்அப் வச்சிருக்கிறதே பெருசா பேசிக்கிறது இல்லை. மோஸ்ட்லி கால்ஸ்ல அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் சொல்றேன், ஃபேஸ்புக்கில் இருக்கிறது நான் கிடையாது. யாரும் தப்பா பேசி ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களோட சொந்த புகைப்படங்களையும் தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ, உங்க கூட இருக்கிறவங்களுக்கோ, இல்ல நீங்க பேசிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கோ தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். இது என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு தெரிஞ்சவங்க பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக தான் உங்களை ஷேர் பண்ண சொல்றேன். இது நானுமே இதை போஸ்ட் பண்றேன், அதை தாண்டி நீங்களுமே ஒரு வார்த்தை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.